வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் முழு விவரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. திருச்சியில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் அவர் மதுரையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். சனிக்கிழமை மட்டுமே பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாரம் மட்டும் பார்த்தோம்னால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். பள்ளி கல்லூரி விடுமுறையை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சார பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிரச்சாரம் செய்யவில்லை. வாரம் ஒருமுறை சனிக்கிழமை பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 11 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், அக்டோபர் 16 காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டையிலும், அதே போன்று அக்டோபர் 25 தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நவம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், நவம்பர் 8ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நவம்பர் 15ஆம் தேதி தென்காசி, விருதுநகர், நவம்பர் 22ஆம் தேதி கடலூர் மாவட்டங்களிலும், அதே போன்று நவம்பர் 29ஆம் தேதி சிவகங்கை, ராமநாதபுரம், டிசம்பர் 6ஆம் தேதி தஞ்சாவூர், புதுக்கோட்டையிலும், டிசம்பர் 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூரிலும், அதே போன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை அவர் திருச்சியில் பிரச்சாரம் செய்வதற்கு போலீசார் அனுமதி தர மறுத்திருக்கக்கூடிய நிலையில் டிஜிபி அவர்களை சந்தித்து தற்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் தான் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் முழு விவரமானது தற்பொழுது வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வாரம் ஒரே ஒரு நாள் மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தற்பொழுது மீண்டும் சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களை சந்திப்பார் என எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது சனிக்கிழமை மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.